கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய் இந்த புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். சுகத்தை பலத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்மேல இரக்கமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாளிலே கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பார்த்து பேசுகிற வார்த்தை ஏசாயா 41 10 இப்படி சொல்லுகிறது. முழு வசனத்தை பார்ப்போமானால் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் சொல்கிறார், நான் உன்னை தாங்குகிறவராக இருக்கிறேன். உனக்கு பிரச்சனை வர நேரத்தில், போராட்டம் வருகிற நேரத்தில், நீ சோர்ந்து அப்படி கீழே விழுகிற நேரத்தில், நீ அவமானப்பட்டு நீ கீழே விழுகிற நேரத்தில், எல்லாரும் சத்துருக்களும் மனுஷர்களும் உன்னை கீழே தள்ளணும்னு நினைக்கிற நேரத்தில், என்னுடைய வலதுகரம், என்னுடைய நீதியின் வலதுகரம் உன்னை தாங்குகிறதா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை அப்படி தாங்கி பிடிக்க யாரும் இல்லை, ஒருவேளை எங்களுக்கு பணத்தை கொடுத்து பொருட்களை கொடுத்து தாங்க முடியல அப்படின்னா கூட, பேசுகிற அன்பான வார்த்தை நிமித்தமாக கூட, அன்பான உறவுகள் நிமித்தமாக கூட எங்களை பேசி தாங்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவர் நீதியின் வலது கரத்தினால நம்மளை தாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் நம்ம கூட எப்பயுமே வச்சுக்கணும். நீங்கள் என் கூட இருங்க இயேசுவே, என் கூட இருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்பொழுது இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தடுக்கி விழுகிற நேரத்தில், கீழே விழுகிற நேரத்தில் அவர் நம்மளை தாங்கி தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அவர் நம்ம கூட தான். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், அப்போ என் கூட இயேசு இல்லையா? ஒருவேளை என் கூட இயேசு இருக்கிறாரு, அப்போ ஏன் என் வாழ்க்கையில் அவர் தாங்கி பிடிக்கலை, ஏன் எனக்கு நன்மை செய்யலை அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், வேத வாசிக்கிறவர்களாக இருந்தாலும், சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில், நம்ம கீழே விழுகிற நேரத்தில், நம்மளை தள்ளி சத்துருவானவன மனுஷர்களும் தள்ளி விடுகிற நேரத்தில் நம்மளை தாங்கி பிடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவைக்கு, உலக தேவைகளுக்கு, மற்ற காரியங்களுக்கு மனுஷர்களை நம்பி எனக்கு அவங்க இருக்கிறாங்க, எனக்கு ஆள் பலம் இருக்குது, எனக்கு பண பலம் இருக்குது, என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு உறவுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கும் தேவன் உதவி செய்கிறவர் அல்ல. அவரை மாத்திரமே நம்பி, அவரை மாத்திரமே விசுவாசித்து, அவர் மேல் மாத்திரமே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை ஒருபோது வெட்கப்படுத்த போகாதபடிக்கு அவர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்புகிறேன், அவர் என் கூடயே நான் இனிமேல் வச்சுக்கிறேன், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் நீதியின் வலதுகாரத்தினால இன்னைக்கு மாத்திரம் அவர் தாங்குகிற தேவன் அல்ல, அவர் முதிர் வயது வரைக்கும், அவர் நம்ம வயதாகி நம்ம மரிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில், நம்ம மனுஷர்கள் தள்ளி விடுகிற நேரத்தில், எல்லா நேரத்துலையும் அவர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.